I got this beautiful bracelet from Zudio. It's 99 rupees and I just love this. And this set of earrings is from this side. This one I like. So I will put this on. Praveen, choice. Yes, பசிக்குது. ஸோ குயிக்காக வந்து கெட் ரெடி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கப்போ நைட்டு தான் வந்து நான் ஆக்சுவலாக கேக் கட் பண்ணி ஈவினிங் கூட இல்லை. ஸோ அதனால் பசி வந்துச்சு. சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு அழகாக வந்து ரெடி ஆகிட்டு ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹேர் ஸ்ட்ரைட்னிங்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் அன்றைக்கி. ஏதோ அன்றைக்கி பண்ணி ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் எல்லோரும் செய்யுது அப்படி சொல்லிட்டு அழகாக வந்து ரெடி ஆகிட்டு இருந்தேன். அண்ட் இந்த ட்ரெஸ் தான் வந்து கடைசியாக 5 ஷாப் சுற்றி அதுக்கப்புறமேட்டு வாங்கினேன். அண்ட் என்னோடய பர்த்டே ஷாப்பிங் வ்ளாக் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் லிங்க்கு, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஜூடியோ, மேக்ஸ், அதுக்கப்புறமேட்டு ட்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து லேட்டஸ்ட்டாக என்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கோ ஸோ அதெல்லாமே நான் காமிச்சிருக்கேன் அந்த வீடியோவில். அண்ட் இந்த ப்ரேஸ்லெட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சீரியஸாக ஜூடியோ போனப்போ வந்து 99 ருபீஸ் போட்டிருந்தாங்க. ஸோ பார்த்த உடனே ஒரே ஒரு பீஸ் தான் வேறு இருந்துச்சு. ஸோ பார்த்த உடனே எடுத்துட்டேன். அண்ட் குயிக்காக கெட் ரெடி வீடியோ மாதிரி கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக வந்து மேக்கப் வந்து பண்ணிக்கிட்டேன். ஸோ மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து ஸ்கின்னோட நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு எந்த பிளெமிஷஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் வந்து கன்சீலர் மட்டுமே போட்டாலே வந்து ஸ்கின் வந்து நீட்டாக இருக்கும். நான் வந்து ஜஸ்ட் ஐலைனர் அதுக்கப்புறமேட்டு லிப்ஸ்டிக் போட்டுக்க போகிறேன். ஏன்னா இது ஜஸ்ட் வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இது மட்டும் கவர் பண்ணிவிட்டு அண்ட் என்னோடய ஃபேவரட் லிப்ஸ்டிக் போட்டோன்னே வந்து ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டன் ஆகிடும். ஸ்விஸ் பியூட்டிலேருந்து ஒரு ஷேட் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணும் அப்படின்னா டெக்ஸ்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஸோ மெயினாக வந்து ஐப்ரோஸ், ஐ மேக்கப் அதுக்கப்புறம் லிப்ஸ் ஃபில் பண்ணாலே வந்து நம்மளோட ஃபேஸில் அப்பியரன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ நான் அது மட்டும் தான் வந்து அன்றைக்கி பண்ணேன். அண்ட் ஹேரும் வந்து நல்லா வந்து ப்ராப்பராக வந்து ப்ரெப் பண்ணி சீரம் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நான் இந்த மாதிரி சீரம் ஸ்ட்ரைட் பண்ணி இந்த மாதிரி தான் இருக்குது ஃபைனல் லுக். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணோம் அப்படின்னா எனக்கு பர்த்டேக்கு வந்துட்டு ஈவினிங் போல் அந்த ஃபோட்டோஸ்லாம் பிரவீன் வந்து வச்சுருந்தாங்கல்ல, ஸோ அதை வந்து ரீல்ஸ் மாதிரி ரீக்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அதுவும் வந்து நான் பண்ணியிருப்பேன். அதுவும் லாஸ்ட்டில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் பார்ட் 1 வீடியோவும் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பர்த்டே மார்னிங் வந்து எப்படி போச்சு, இது வந்து 28th பர்த்டே என்னோட பர்த்டே. ஸோ எப்படி வந்து போச்சு அப்படின்றத மார்னிங் வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன். மத்தியானம் வந்து நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தாச்சு. அண்ட் ஈவினிங் வந்து பிரவீன் வந்து சர்ப்ரைஸாக வந்து கேக் வாங்கினாங்க. அண்ட் கேக் வேணான்னு சொன்னேன், பட் அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. இதுதான் வந்து எனக்காக வாங்கின கேக். ஸோ வாங்க கேக் கட் பண்ணலாம். ஸோ சாக்லேட் ட்ரஃபிள் தான் எனக்கு வந்து கேக் வீல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த கேக் தான் வந்து வாங்கியிருந்தாங்க. அண்ட் இதெல்லாம் தான் இந்த ஃபோட்டோஸில் வந்து ஒரு 2 ஃபோட்டோ வந்து ஃப்ராக் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இப்போது இந்த ட்ரெஸ்ஸில் வந்து ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் இது 2 ஃபோட்டோ வந்து கேப் போட்டு ஒன்று எடுத்தேன். அண்ட் இன்னொன்று வந்து கிளாஸ் போட்டு ரீக்ரியேட் பண்ணியிருந்தேன். காமெடியாக போச்சு. அண்ட் இப்படி தான் வந்து டெடியும் நானும் சேர்ந்து கேக் கட் பண்ணோம். இவனோட ஜாலியாக போச்சு அன்றைக்கி பர்த்டே. எங்கள் கூட தான் ஃபுல்லாக சுற்றிட்டு இருந்தான். காலையில் காரில் எங்கள் கூட வந்து வெளில வந்தான். அண்ட் ஃபுல்லாக என் கூட தான் வந்து அன்றைக்கி இருந்தான். ஸோ எந்த ஃபோட்டோ வந்து ரீக்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபோட்டோவை தான் நான் ரீக்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஃபோட்டோ வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அம்மாவுக்கு, பிரவீனுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால இந்த ஃபோட்டோ வந்து ரீக்ரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வேணாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து எடுத்தேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஆனால் அதுக்கு முன்னாடி அம்மா எல்லாருமே ரெடி ஆகிட்டு கடகடன்னு வந்துட்டு கீழே போய் கேக் கட் பண்ண போகிறோம். ஸோ டெடியும் நானும் வந்து இந்த மாதிரி அழகாக இந்த ஸ்டேர்கேஸில் வந்து இறங்கி வந்து அதுக்கப்புறமேட்டு கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அவன் வந்து வரவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நான் மட்டும் அழகாக பிரின்சஸ் ஃபீல்டில் வந்து அப்படியே இந்த ஸ்டெப்ஸில் இருந்து இறங்கி வந்து அப்படியே வந்து கேக் கட்டிங் வந்து பண்ணோம். அண்ட் ரொம்ப ஹாப்பியாக சிம்பிளாக பர்த்டே வந்து போச்சு. 28th பர்த்டே. அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லா பர்த்டேக்கும் வந்து இது வரைக்கும் கேக் கட் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு பர்த்டே கூட கேக் கட் பண்ணாமல் இல்லை. ஆனால் ஏதோ ஒன்று அம்மா எப்படியாவது வீட்டிலையாவது செஞ்சுருவாங்க. இந்த வாட்டி அம்மாவுக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்தது. ஸோ அதனால் வந்து பிரவீன் ஆர்டர் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் ஹாப்பியாக வந்து கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டு தான் போச்சு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அப்பா வந்து எங்கள் கூட வந்து எங்கள் பர்த்டேக்கு இருக்காங்க. ஸோ நான் வந்து சென்னையில் இருப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அப்பா ஒர்க் வெளியில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய செலிப்ரேட் பண்ணவே முடியாது ஒன்றாவே. ஸோ அது எனக்கு எப்போதுமே வந்து ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த வாட்டி எனக்கு வந்தோன்னே அப்பாவுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் பீஸ் அண்ட்
எல்லாருமே வந்து ஜாலியா வந்து ஹேப்பியா வந்து செலிப்ரேட் பண்ணோம். நானும் ரொம்ப ஹேப்பியா வந்து ஃபீல் பண்ணேன். ஸோ பர்த்டேவும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சென்னை போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கேயே டேரா போட்டாச்சு. ஸோ எல்லாருமே வந்து கேக் சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறமேட்டு அழகா அந்த ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதனால எல்லாருமே ரெடியாகி நைட்டு 9 மணிக்கு எல்லாருமே ரெடியாகி இருந்தாங்க. ஸோ எல்லார் கூடயும் வந்து ஃபோட்டோஸ் வந்து கிளிக் பண்ணியாச்சு மெமரீஸ்க்கு. அண்ட் என்னோட பர்த்டே கரெக்ட்டா ஞாபகம் வச்சு விஷ் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க் யூ ஸோ மச். ஸோ இதுவரைக்கும் என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னோட வீடியோஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா. அண்ட் இதே மாரி யூஸ்ஃபுல்லான, என்டர்டெய்னிங்கான கன்டென்ட் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இன்னும் என்ன வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க? சர்ப்ரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வீடியோ கன்டினியூ பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட்டு எல்லாரும் என்னை வச்சு ஃபன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அந்த ரீல்ஸ ரீக்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்னோட சின்ன வயசு ஃபோட்டோ இருக்க மாதிரியே அப்படியே ரீக்ரியேட் பண்ணி ரீல்ஸ் வீடியோ மாரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என் தங்கச்சி தான் வந்து எடுத்து குடுத்துட்டுருந்தா. எனக்கும் கொஞ்சம் ஜாலி ஆயிடுச்சு. சரி ரீக்ரியேட் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு. ஒரு ட்ரெஸ்ஸுக்கு சிமிலரா அதே கலர் அந்த மாரி இல்ல. ஜஸ்ட் ஃப்ராக். அதுலயும் நான் ஃப்ராக் போட்டிருப்பேன். அதான் வந்து எக்ஸாக்ட்டா அந்த போஸ் அந்த இதெல்லாம் வந்து பண்ணி குடுத்தா. அந்த ஒரு ஃபோட்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டிவி பின்னாடி நின்னுட்டுருப்பேன். இந்த மாரி கண்ணாடி போட்டுட்டு சின்ன பிள்ளையில. ஸோ அதனால இங்கேயும் வந்து டிவி முன்னாடி நின்னுட்டு, கால் ஒரு மாதிரி நின்னுட்டுருப்பேன். ஸோ கால் ஒரு மாதிரி இப்படி வச்சுட்டு ஸ்டைலா அப்போவே. ஸோ அதனால வந்து அதையும் வந்து ரீக்ரியேட் பண்ணலாம் சொல்லிட்டு, ஃபுல்லா எல்லாருமே நின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படியே வந்து ரீக்ரியேட் பண்ணாச்சு. ஸோ எப்படி இருக்கு ரீக்ரியேஷன்னு பார்த்து சொல்லுங்க. ஒரே மழவள்ளி நம்ம போத்துக்கணும். கைய கொடு கதவாக்கி சாத்திக்கணும். ஒரே குளிர் ஒரே ஹலோ. மைக் டெஸ்டிங். மைக் டெஸ்டிங் 1, 2, 3.